வெல்கம் டு குயின்ஸ் கிச்சன் அண்ட் ஃபேஷன். வணக்கம், நான் உங்கள் ராணி பேசுகிறேங்க. இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தடில் நம்ம மட்டன் சுக்கா பண்ண போகிறோம். மட்டன் சுக்காவுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்கிறேன். 1/2 kg மட்டன், உப்பு மஞ்சள் பொடி மட்டும் போட்டு வேக வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா ஒரு கை புதினா, ஒரு கை மல்லி எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் தக்காளி 2, இது ரெண்டையும் சேர்த்து நம்ம மிக்சியில் போட்டு பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். வெங்காயம் 1 ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு தேவையான அளவுக்கு. இதில் பார்த்திங்கன்னா கடுகு உளுந்து 1/4 ஸ்பூன், வெங்காயம் வடகம், கருவேப்பிலை தாளிப்புக்கு. மசாலா ஐட்டம் பார்த்திங்கன்னா உப்பு தேவையான அளவு, மஞ்சள்தூள் கொஞ்சம், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 3/4 ஸ்பூன், இது கறி மசாலா 3/4 ஸ்பூன், மட்டன் மசாலா 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான பொருட்கள் இதுதாங்க. இப்போ நம்ம போய் முதல்ல இந்த புதினாவையும் கொத்தமல்லி தக்காளி 3ஐயும் அரைச்சி பேஸ்ட் பண்ணிக்குவோங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். பாருங்கள், நான் இதை அரைச்சி பேஸ்ட் பண்ணிட்டேன். பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி, புதினா, கொத்தமல்லி ஒரு பவுல் நிறைய இருக்குது. இப்போ நான் எண்ணெய் நல்லெண்ணெய் விட்ருக்கேங்க. மட்டனுக்கு சுக்காவுக்கு நல்லாயிருக்கும். நல்லா ட்ரை ஆகணுங்க, அது வரைக்கும் நம்ம வைக்கணும். இப்போ எண்ணெய் நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் விட்டுருக்கேன். சூடாக்கிச்சு. தாளிப்புக்கு கடுகு உளுந்து வடகம் கருவேப்பிலை எல்லாம் போட்டுடலாம். கடுகு வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் நல்லா பொரிஞ்சுக்கிச்சு. இப்போ நம்ம இந்த வெங்காயத்தை சேர்த்துறோம். இந்த வெங்காயம் பாதி வதங்கினதுமே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் ஸ்லைஸ் பண்ணியிருக்கிறேன் மெலிசாக. அந்த நம்ம வாழைக்காய் இதெல்லாம் சீவுவோம் இல்லைங்களா, அதில் வச்சு சீவி இருக்கிறேன். அதனால் மெலிசாக இருக்குது, அதனால் சீக்கிரமாக வதங்குது. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்குவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா நீங்கள் இஞ்சியும் பூண்டையும் இந்த தக்காளி கொத்தமல்லி புதினா அதை அரைக்கிறது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ நான் இதை போட்டு ஒரு 5 நிமிஷம் பச்சை ஸ்மெல் போட்டுது. அதுக்கப்புறம் அந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்துவோம். அப்புறமும் மசாலா போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த கொத்தமல்லி புதினா தக்காளி 3 சேர்த்துக்கணும். இந்த சுக்கா கொஞ்சம் க்ரீனிஷாக இருக்குங்க. அதுக்காக தான் நம்ம கொத்தமல்லி புதினா போட்டிருக்கோம். ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இது நல்லா வதங்கி சுருண்டு வரணுங்க. அப்போ நம்ம மட்டனை போட்டு இந்த மட்டன் வேக வச்ச வாட்டரை விட்டு நல்லா கொஞ்சம் சுண்ட விடணும். நல்லாயிருக்கும் மட்டன் சுக்கா. இதுலேயே சேர்த்துருவோம் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லிப்பொடி, கறி மசால், மட்டன் மசால். இது நல்லா பச்சை ஸ்மெல் போய் நல்லா வதங்கி வரட்டுங்க. அதுக்கப்புறம் மட்டன் சேர்த்து கறி வேக வச்ச தனியாக ஊற்றிக்கலாம். கொஞ்சம் சிம் பண்ணி வச்சுருங்க, தெரிக்கலைன்னா. எப்படியே இருக்கட்டுங்க, காட்டுறேன். பாருங்கள், இது நல்லா வதங்கி பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. லைட்டாக அந்த ஆயிலெலாம் திரிஞ்சு வர மாதிரி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மட்டன் போடுறோம். மட்டனை போட்டுட்டு இந்த மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்குங்க, எடுத்து வச்சுருக்கேன், அதை ஊற்றுறேன். உங்களுக்கு கிரேவியாக வேணுனாலும் கிரேவியாக வச்சுக்கலாம், தொக்கு மாதிரி வேணுனாலும் தொக்கு மாதிரி வச்சுக்கலாம்.
சுக்கா மாதிரி வேணுனாலும் வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் இன்றைக்கி ட்ரையாக தான் பண்ண போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த வேக வச்ச தண்ணியெல்லாம் ஊற்றிடலாம். நல்லா இதாகட்டுங்க. நமக்கு உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த வேக வச்ச தண்ணி வேஸ்ட் பண்ணாமல் இதில் ஊற்றி சுண்ட வச்சுக்கோங்க. உப்பு ஓகேங்க, நல்லாயிருக்கு. இது நல்லா அப்படியே சுண்டி வறுத்துங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பாதி அளவுக்கு சுண்டிடுச்சு, இன்னும் பாதி அளவுக்கு இருக்குது. இது நல்லா சுண்டி வறுத்துங்க. ட்ரை ஆகட்டும். நான் உங்களுக்கு வைக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் தொக்கு மாதிரினா இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கோங்க. கிரேவி கொஞ்சம் தொக்கும் கிடைக்கும். நான் ட்ரை பண்ணுறேன், அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகட்டும். பாருங்கள், நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இது நான் வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், நமக்கு மட்டன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியான மெத்தடு. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. நமக்கு அந்த புதினா கொத்தமல்லி ஃப்ளேவரோட நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி டேஸ்ட் இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். இது மாதிரி மேலும் வீடியோஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.